புரட்சித் தலைவர் பிறந்த நாள்ன்றதால இந்த போர்வையை அவர் சார்பாக புரட்சித் தலைவர் சார்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். பாருங்கள், எங்கே இருக்கிறேன்னாக்கா ராமபுரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவர் இல்லத்தில் இங்கே வள்ளல் வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஏழை பணக்கார அதெல்லாம் பார்க்கல. அவர் தாய்க்குள்ளனா அவருக்கு இஷ்டம். அவங்க வசதியாக்குறாங்களா எப்படிக்கிறாங்கன்னா அவருக்கு எந்த இதுவும் முக்கியம் கிடையாது. ஆனால் தாய்க்குளத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு இதில் நான் ஒரு 10, 20 பேர் 50 பேர் கொடுத்துட்டேன். அங்கே ஸ்கூல்லலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு 100 பேர் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 பேர் கொடுத்தா கூட அதில் ஒருத்தருக்காவது போய் நல்லது சேரணுன்றது தான் என்னுடைய ஆசை. புரட்சித் தலைவர் ஆசையும் அதுதான். இன்னைக்கு புரட்சித் தலைவருடைய பிறநாள் முன்னிட்டு ராமபுரம் தோட்டத்தில் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் இது வரைக்கும் நான் 60 வயசு ஆச்சு யார்கிட்டையும் ₹1 நன்கொடை வாங்காமல் என்னுடைய சொந்த காசில் தான் நான் பீடி சிகரெட் சாராயம் வெத்தலை பார்க்க எதுவுமே போட மாட்டேன். இது என் சொந்த செலவில் கொடுக்குறேன். இது வந்து புரட்சித் தலைவர் இன்னைக்கு யார் தலையில் எது எழுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் பாருங்க. யாருக்கோ கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு புரட்சித் தலைவர் இவங்களுக்கு பேர் போட்டிருக்காரு, இந்த கம்பளி மேலே செய்திருக்கிறாரு. அதனால இதை புரட்சித் தலைவர் சார்பாக இந்த போர்வையை ஐயா கொடுக்குறேன். அப்படியே அங்கே நில்லுங்க. வாழ்க சொல்லுங்கம்மா. லைனா வாங்கம்மா. அப்படி வாங்கினா எப்படிமா தெரியும்? வாங்கிட்டு இப்படி பின்னால வாங்க. இங்க நில்லுங்க. நின்னுங்களுக்கு வாங்கிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டா இல்லம்மா. அவங்க அப்ப வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க. இருங்க தர இருங்க. உங்களுக்கு எப்படி கொடுக்கறது? நீங்க இப்ப சரிம்மா வாங்கிக்கமா. சரி ஓகே. புரட்சித் தலைவர் சார்பா வாங்கம்மா. வாங்கம்மா. புரட்சித் தலைவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா புரட்சித் தலைவர் இன்னைக்கு பிறநாள் முன்னிட்டு உங்களுக்கு புரட்சித் தலைவர் கொடுத்துருக்கிறாரு. புரட்சித் தலைவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை. அது போல ஒருத்தரையும் நம்ம சொந்த தாயாத்தான் பார்க்கணும். புரட்சித் தலைவர் நாம வாழ்றோம்.